ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மத்ராசி மூவி இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல B1 போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழு நோய்ங்கிறத குணப்படுத்துறாங்க. சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சிவா சார் அல்டிமேட்டா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி மக்களுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. AR முருகதாஸ் சார் அவர்களுடைய இயக்கத்துல இந்த படம் அப்படிங்கிறத இயக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப இழுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப்ல டைரக்டாக கதைக்குள்ளே போய் டக்குன்னு கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதையுடைய சாராம்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் துப்பாக்கிக்கு தமிழ்நாடு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரியும், அதாவது துப்பாக்கியை பயன்படுத்தாமல் ஒரு ஃபைட்டு எல்லாமே வந்து பக்கா மாதம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூவியை பொறுத்தல ஃபைட்டு ஆக்ஷன் சீனு வேறு லெவலில், அதுக்காகவே இந்த மூவியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. தென் இளைய தளபதி அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டாங்க. இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தையே சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கலாம் மத்ராசி மூவில இருந்துன்னு மக்களுடைய ரிவ்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. தென் அமரன் மூவிக்கு பிறகு இந்த மூவியில் வந்து கேரக்டர் தானாகவே, அந்த அமரன் மூவி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான மூவி, அந்த கதையே அப்படியே நேச்சுரலாக நடந்த ஒரு கதையாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்தல சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டருக்குள்ளேயே போய் தானே அந்த கேரக்டரை அப்படியே உருவெடுத்து மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், மாவீரன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது, கொஞ்சம் காமெடியான மூவி. அந்த மாவீரன் படத்துலையும் சரி அவர் தன்னுடைய அந்த கேரக்டராகவே மாறி உள்வாங்கி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த மதராசி மூவிலையும் அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. தென் ஹீரோயினை பொறுத்தளவுலும் சரி, அவங்க தன்னை சும்மா ஒரு 2 பாட்டுக்கு வந்துட்டு ஆடிட்டு போகாமி அப்படியே அவங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறத என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவு பெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியே போயிட்டு இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக 1 டைம் வாட்சபிள் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய ரிவ்யூ இருக்குது. தென் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவில் பக்கா மாசாக இருக்குது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். எப்பயும் நிறைய ஹீரோக்கள் பொதுவாக என்னென்னா, எனக்கு சேர வேண்டிய பணம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத உடனேவே கொடுத்துருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கான ஃபீஸ் அப்படிங்கிறத 100 கோடி 150 கோடி எவ்வளவோ, நீ படம் ஓடினா ஓட்டும் ஓடலன்னா போட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த படத்தோடைய கேஸ்டிங் குரூப்பாகவே அவர் அந்த படத்தை தானே ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர் மாதிரி எல்லா காசையும் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல கிளாசிக்காக வந்து மூவி எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபிக்கு பயன்படுத்துங்க, வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்கும். ப்ராஃபிட் ஷேரிங்கில் நான் வந்து மிச்சம் 70% பங்குகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு 30% சம்பளம் மட்டும் கொடுங்க, எனக்கு தேவையான அளவு இப்போதைக்கு உள்ள சம்பளத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி படத்தை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனாலேயும் என்னவோ தெரியல, படம் பக்கா மாதம் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரிவ்யூ பொறுத்தல மூவி நல்ல டாப்பான மூவியாக இருக்குது. 10 out of 8 வரையும் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை போய் 1 டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உள்ள காலகட்டத்தில் ட்ரக்ஸ் கன் இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி தான் AR முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ட்ரக்ஸ் யூஸ் அப்படிங்கிறத ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு அகெயின்ஸ்டான படமாக இருக்கிறதுனால மேபி நல்ல ஹிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக 1 டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். தென் உங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தியேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி, ராம் நகர், கோவை.